ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ஜென்சி ஆட்சி மாற்றம் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியோடு இல்லாதவர்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் 1980களுக்கு பிறகுல இருந்து லெபனான் போர்சஸ் இஸ்ரேலோடு சண்டையிட்டதே கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் முழுவதுமாக ஹிஸ்புல்லாக்கள் தான் சண்டையிட்டு வந்தார்கள். இந்த நிலையில தான் இப்பொழுது லெபனானுடைய ராணுவத்திற்கு லெபனானுடைய அதிபர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது பரவலான லெபனான் மக்களுக்கு மத்தியில ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. என்னன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து கைப்பற்றிய பணைய கைதிகளுடைய 2 உடல்களை செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக இஸ்ரேலிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எந்த நேரத்திலும் பாலஸ்தீனம் மீது மீண்டும் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற அச்சம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் துளிர்விட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடர்பாக பேசுகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, தற்போது அவர்களுக்கு தேவையான பணைய கைதிகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் சமாதானத்தின் ஊடாக. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது என்கிற ஒரு மாபெரும் கௌரவ பிரச்சனையும், அதை தாண்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிற காரணத்தினால எப்படியாவது பாலஸ்தீனம் மீது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள். யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவினுடைய 200 பேர் கொண்ட ஒரு குழு டெல் அவீவ்ல அதற்கென்று ஒரு அலுவலகத்தை அமைத்து நாங்கள் கண்காணிக்கிற வேலையை செய்ய போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்க போகிறது என்கிற கேள்விகளுக்கு அப்பால் அந்த குழுவோடு தங்களுடைய நாட்டை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்களும் இணைந்து கொள்கிறார்கள் என்று இன்றைக்கு பிரான்சும் ஒரு செய்தியை அறிவித்திருக்கக்கூடிய சூழலாக இன்றைய சூழல் மாறி இருக்கக்கூடிய நிலையில நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக காசாவினுடைய இந்த யுத்தத்தில் இருந்து வந்த நிலையில கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அளவுல லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை காரணமாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளராக ஹிஸ்புல்லாக்களின் படை, அதே போன்ற அரசியல் கட்சி எல்லாவற்றையுமே வழிநடத்தி வந்த ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் ஃபுவாத் ஷுக்கூர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி அவர்களுடைய முன்னணியில இருந்த படை தளபதிகளும் களத்தளபதிகளும் கூட கொல்லப்பட்டார்கள். அது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு மிக பெரும் இழப்பாகவும் மாறி இருந்தது. அதே நேரத்தில் திடீரென சிரியாவுல ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமாக அஹமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவு துருக்கியினுடைய ஆதரவோடு முழுவதுமாக சிரியாவினுடைய பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றியது. இந்த நேரத்திலும் இஸ்ரேல் தருணம் பார்த்து சிரியாவினுடைய பல பகுதிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. ஈரான்ல இருந்து சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் பரிமாற்றப்பட்டது என்கிற செய்திகளுக்கு அப்பால் சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஈரான்ல இருந்து எந்த விதமான ஆயுதங்களையும் நேரடியாக ஹிஸ்புல்லாக்களுக்கு பெற முடியாமல் போய்விட்டது என்பதும் ஹிஸ்புல்லாக்கள் சற்றே அமைதி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. ஆனாலும் இஸ்ரேல் அந்த யுத்தத்தையும் மீறி கடந்த நவம்பர்ல இருந்து இதுவரைக்கும் பல தடவைகள் லெபனான் மீது, லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத் மேலேயே தாக்குதல்களை நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்ற ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்து வந்தாலும் முழுவதுமாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிக்கொண்டே இருந்தது. இது ஒரு கட்டம் எல்லை தாண்டி போன நிலையாக நேற்றைய தினம் தெற்கு லெபனான்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திடீரென உள்ள நுழைஞ்சது மட்டுமல்லாம அங்கிருந்த மாநகர சபையினுடைய ஒரு ஊழியர் கொல்லப்பட்டிருக்கிறார். பல பகுதிகளை இஸ்ரேல் அழித்திருக்கிறது. வான்வழி தாக்குதல்களை தாண்டி இவங்க நேரடியாகவே தரைப்படையை லெபனானுடைய அலைதா என்கிற பகுதிகளுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக லெபனானுடைய ஜனாதிபதியும் லெபனான் ராணுவத்தின் முன்னாள் தளபதியாக செயல்பட்டவருமாக இருக்கக்கூடிய
ஜோசப் அவுன் அவர்கள் திடீரென லெபனானுடைய தற்போதைய ராணுவ தளபதியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கணமே என்ன அறிவித்தல் விடுத்தார் என்று சொன்னா, இனிமேல் இஸ்ரேல் எல்லை தாண்டி வந்து லெபனான் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள் என்று சொன்னால் மீள் பதிலடியாக நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும், இஸ்ரேல் ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லெபனானுடைய போர்சஸ்க்கு அவர் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே இஸ்ரேலோட லெபனானுடைய போர்சஸ் சண்டைக்கு போக மாட்டாங்க, அவங்க லெபனானுக்குள்ள இருப்பாங்க, லெபனான்ல ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பார்ப்பாங்க. இப்படித்தான் நிலைமை இருந்தது. 1980களுக்கு பிறகுல இருந்து லெபனான் போர்சஸ் இஸ்ரேலோடு சண்டையிட்டதே கிடையாது. பெரும்பாலான நேரங்கள்ல முழுவதுமாக ஹிஸ்புல்லாக்கள் தான் சண்டையிட்டு வந்தார்கள். இந்த நிலையில தான் இப்பொழுது லெபனானுடைய ராணுவத்திற்கு லெபனானுடைய அதிபர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது பரவலாக லெபனான் மக்களுக்கு மத்தியில ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. என்னன்னா, ஹிஸ்புல்லாக்கள் போய் சண்டை பிடிச்சா தானே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லிக்கிட்டு அப்பாவி மக்களையும் சேர்த்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப லெபனானுடைய போர்சஸே சண்டை பிடிக்க போகுதுன்னு போது அது வந்து 2 நாடுகளுக்கான பிரச்சனை தான் என்கிற பார்வையை உண்டாக்க போகிறது என்பதால் நீங்க தட்டி கேட்கணும், லெபனான் ராணுவம் இதுக்கு சும்மாவா இருக்குது, நீங்க என்ன சொம்பைகளாங்கிற மாதிரி நம்ம ஊர்ல கேட்கிற மாதிரி அங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் அவருக்கு உடனடியாக இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு. இனிமேல் எல்லை மீறினார்கள் என்று சொன்னால் தாக்குதல்களை நடத்துங்கள் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதை தாண்டி இந்த அறிவிப்பை ஹிஸ்புல்லாக்களும் வரவேற்றிருக்கிறார்கள். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் சண்டைக்கு போனாங்கன்னா யுத்த நிறுத்த மீறல் ஆக்கிடுவாங்க. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய லெபனான் ராணுவமே தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறது என்பதை ஹிஸ்புல்லாக்கள் வரவேற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயின் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல ஹிஸ்புல்லாக்கள் முழுவதுமாக லெபனானுடைய ராணுவத்திற்கு அரசியல் ரீதியாக ராணுவ ரீதியாக படை தளவாடங்கள் ரீதியாக எல்லா ரீதியிலையும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலுடைய இந்த வரம்பு மீறிய செயல்பாடுகளை எதிர்கொள்வதற்கு லெபனானுடைய ஜனாதிபதி விடுத்த இந்த அறிவிப்பு என்பது வரவேற்புக்குரியது. ராணுவத்தினுடைய தற்காப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு ஆயத்தமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். மிருகத்தனமான ஜியோனிச எல்லை மீறல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடியும். 1982கள்ல லெபனான் மேல இஸ்ரேல் இதே மாதிரி படையெடுத்த நேரத்துல தான் தெற்கினுடைய இந்த ஆக்கிரமிப்பு, தெற்கு பகுதியால் அவங்க லெபனானை ஆக்கிரமிக்கிறத தடுப்பதற்காகவே ஹிஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஈரானுடைய நேரடி இன்வால்மெண்ட்ல தான் ஹிஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். கடந்த பல தசாப்தங்களாக இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமான எதிரியாகவே ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் நிறைய ஏவுகணை பலம் கொண்ட ஒரு அமைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். அரசாங்கத்தில் ஏவுகணை பலம் இருக்கிறதுங்கிறது ஒரு கணக்கு, ஆனா ஒரு தனி இயக்கமாக ஏவுகணை பலம் கொண்ட ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லாக்கள் தான் அறியப்படுகிறார்கள். 2000ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில நடைபெற்ற கடுமையான போர் காரணமாக லெபனானுடைய பல பகுதிகளையும் விட்டு கைப்பற்றி வைத்திருந்த இடங்களையும் விட்டு இஸ்ரேல் வெளியேறி இருந்தது. 2006 இதே மாதிரியான ஒரு யுத்தம் நடைபெற்று அதிலும் இஸ்ரேல் பின்வாங்கிய நிலைகளை வரலாறுகளிலேயே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் 2023 தற்போது நடைபெற்ற இந்த யுத்தம் உக்கிரமான யுத்தத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் படையெடுத்திருந்தார்கள். இதில் அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள், தளபதிகள், களத்தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலால். அப்படி கொல்லப்பட்டும் கூட ஹிஸ்புல்லாக்களுடைய வீரியம் குறையவும் இல்லை, மக்கள் ஆதரவு குறையவும் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் நேரடியாக களத்திற்கு வருவார்களா என்பது இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருந்தாலும் ராணுவம் தாக்குதல்களை நடத்தும் போது இஸ்ரேல் லெபனான் ராணுவத்தோடு சண்டையிடுமாக இருந்தால் சில நேரங்களில் ஹிஸ்புல்லாக்கள் ராணுவத்திற்கு ஒத்துழைப்பாக நேரடி களத்திற்கு வரக்கூடும். ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படையணி என்பது லெபனான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட படைப்பிரிவை மிஞ்சிய ஒரு பாரிய பலம் கொண்ட ஆயுத பிரிவின் படைப்பிரிவு என்று நம்பப்படுகிறது. பல தடவைகள்ல ஹிஸ்புல்லாக்களை பத்தி பேசும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே ஹிஸ்புல்லாங்கிற வேர்டை பயன்படுத்தாம ரதுவான் படைப்பிரிவினுடைய பெயரை தான் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ரதுவான் படைப்பிரிவு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லாக்களுக்கு மத்தியில். இந்த சூழல்ல தான் கான் யூனிஸ்ல காசாவுக்குள்ள இஸ்ரேல் இன்றைக்கும் சில பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் நகரத்துடைய கிழக்கு பகுதியில் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை 10க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் இன்றைக்கு தெரிவிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கான் யூனிஸுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஷேக் நாசர் என்கிற பகுதி, அதே போன்று ஜார்ஜர் லூட் என்கிற பகுதி ஆகிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கு
இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. வாகனங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள், துப்பாக்கி சூடுகளையும் நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. சர்வதேச நாடுகளும் கண்டிக்கிறது. ஸ்பெயின் இன்றைக்கு பலமான ஒரு கண்டனத்தை இது தொடர்பாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடத்தும் போதுதான் பாலஸ்தீன மக்களுக்கான தீர்வை எட்ட முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு மொரோக்கோவினுடைய மக்களுக்கு இன்றைய தினம் மொரோக்கோவினுடைய நீதி மேம்பாட்டு கட்சி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். எதிர்வருகிற நாட்கள்ல மொரோக்கோல நாடு தழுவிய பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்க முடியும். இதே நேரத்தில் மொரோக்கோவுக்குள்ள ஆல்ரெடி ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ஜென்சி ஆட்சி மாற்றம் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியோடு இல்லாதவர்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களில் இருந்து கைப்பற்றிய பணைய கைதிகளுடைய 2 உடல்களை செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக இஸ்ரேலிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்ல ஹரேதீம்கள் இன்றைக்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக. ஏன்னா ஹரேதீம்களை ராணுவத்தில் சேர்க்கிறதுக்கு அழைப்பு விடுக்க, ராணுவ ஆள் பற்றாக்குறையின் ராணுவத்தில் சேர்க்க சொல்றாங்க. அதுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் இஸ்ரேல் எல்லை மீறக்கூடிய நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஒப்பந்தத்தை காப்பாற்றுகிற முனைப்பிலே மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்திற்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ இன்னும் உள்ளே நுழையவில்லை. அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான கருத்துக்களும் அலைகளும் சர்வதேச நாடுகளில் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.